ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இசையமைப்பாளர் டிஜி லிங்கப்பாவை பற்றி பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்கிறாரு நடிகர் திலகம் அவர்கள். திருச்சியில் வசித்து வந்தபோது அங்கே எம்கேடி, கேபி சுந்தராம்பாள் போன்றவர்களுக்கு இசையமைத்து பயிற்சி அளித்தவர் லிங்கப்பாவுடைய தந்தை. பல வாத்திய கருவிகள் வாசிப்பதில் வல்லுனர் லிங்கப்பா. பல பட நிறுவனங்களில் பணியாற்றி இருக்கிறாரு. மாடர்ன் தியேட்டர்ஸ் போன்ற பிரம்மாண்ட நிறுவனத்தில் கேவி மகாதேவன் மற்றும் பாப்பாவுடன் கூட்டு சேர்ந்து வேலை செய்தார். அதுக்கப்புறம் சுதர்சனம் மாஸ்டரிடம் வேலை பார்த்தாரு. இப்படி பல நிறுவனங்களில் பல்வேறு இசையமைப்பாளர்களிடம் வேலை பார்த்துட்டு வந்தார். டி.ஆர். மகாலிங்கமும் பந்துலு அவர்களும் சேர்ந்து தயாரித்த 1951 வெளியான மோகன சுந்தரம் படத்தின் மூலம் இசையமைப்பாளரானார் லிங்கப்பா அவர்கள். சி.ஆர். சுப்புராமன் மரணமடைய அந்த இடத்துக்கு வந்தார் லிங்கப்பா. படம் தோல்வி அடைந்தாலும் பாடல்கள் இன்றும் நம் நினைவில் உள்ளவை. கார் சவாரி பாடலான ஓ ஜகமதில் இன்பம் பாடல் இன்றும் அதே இனிமையுடன் நம் காதுகளுக்கு விருந்தளிக்கிறது. பி.ஆர். பந்துலு அவர்களின் பத்மினி பிக்சர்ஸ் உருவாகி 1954 கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. பா நீலகண்டன் அந்த திரைப்படத்தை இயக்குனாரு. அதற்கு இசையமைப்பு லிங்கப்பா அவர்கள் தான். பாடல்கள் எல்லாம் அருமையாக இருக்கும். ரசிகர்களை மிகவும் கவர்ந்தன. சந்திரபாபுவை பாட வைத்ததும் லிங்கப்பா அவர்கள் தான். இதுல சிவாஜி அவர்களுக்கு ஜாலி லைஃப் பாடல்ல குரல் கொடுத்ததும் சந்திரபாபு அவர்கள் தான். பந்துலு அவர்களுடைய அடுத்த தயாரிப்பு படம் தான் முதல் தேதி. சிவாஜி கணேசன் அவர்கள், அஞ்சலி தேவி அவர்கள், கலைவாணர், மதுரம் அம்மா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. கலைவாணர் அவர்கள் பாடும் தேதி 1 to 20 வரைக்கும் கொண்டாட்டம் கருத்தாழமிக்க பாடல். இன்றும் மனிதனின் நிலை அதே அப்படின்னு தான் சொல்லலாம். இப்படி பத்மினி பிக்சர்ஸின் ஆஸ்தான இசையமைப்பாளர் ஆனாரு லிங்கப்பா அவர்கள். பந்துலு, லிங்கப்பா, கூமா பாலசுப்ரமணியம் அவர்கள் வெற்றி கூட்டணியாக பிற்காலத்தில் மாறினாங்க. அடுத்து தங்கமலை ரகசியம் திரைப்படம். படத்துல 10க்கும் மேற்பட்ட பாடல்கள் இருந்தும் ஒரு மெட்டு இன்றை வரைக்கும் லிங்கப்பா அவர்களுடைய பெயர் சொல்லி கொண்டுதான் இருக்குது. அந்த பாடல் தான் அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ அப்படின்ற பாடல். தேன் குரலால் நம் இசையரசி இசைத்த இந்த கானம் தேவகானமாக இன்றும் நம் செவிக்கு விருந்தாகி கொண்டிருக்கிறது அப்படின்னா அது மிகையே ஆகாது. இதே படத்தை பல மொழிகள்லையும் இசையமைத்தாரு லிங்கப்பா அவர்கள். அடுத்து சபாஷ் மீனா திரைப்படம். இந்த திரைப்படம் லிங்கப்பா அவர்களுக்கு பெரும் புகழை தேடி தந்த ஒரு திரைப்படம். பந்துலு ஒரு கன்னடர் அப்படின்றதுனால தங்கமலை ரகசியம் படத்தை கன்னடத்திலையும் எடுத்தாரு. அங்கேயுமே லிங்கப்பா தான் அறிமுகம். அதுக்கப்புறம் கன்னடத்துல எண்ணற்ற படங்களுக்கு இசையமைத்தாரு லிங்கப்பா. கன்னட திரை இசை உலகில் லிங்கப்பாவிற்கு தனி இடம் இருக்கு. கிட்டூரு சென்னம்மா, ஸ்ரீ கிருஷ்ணதேவராயா அப்படின்னு அடுத்தடுத்து வெற்றி பாடல்கள். தமிழ்ல கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலை. அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கூட பந்துலு அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணா அதுல இசையமைப்பாளர் இவர் தான். எல்லோரும் இந்நாட்டு மன்னர் படத்துல இவரது பாடல்கள், குறிப்பாக பட்டுக்கோட்டையாரின் என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே, மனம் என்னும் வானிலே மழை மேகமாகவே பாடல்கள் தெல்லமுது. அடுத்து பந்துலுவின் முரடன் முத்து. சிவாஜி அவர்கள் மற்றும் பந்துலு அவர்களுடைய கூட்டணியின் கடைசி திரைப்படம். இதற்கும் இசை லிங்கப்பா அவர்கள் தான். அருமையான பாடல்கள். தாமரப்பூ குளத்திலே, கல்யாண ஊர்வலம் பாரு, செவ்வந்திப்பூ தோட்டத்திலே அப்படின்னு அருமையான இனிமையான பாடல்கள். அதுக்கப்புறம் தங்கமலர் என படங்களின் எண்ணிக்கை குறைந்தது. தமிழ்ல எவ்வளவோ சிறப்பான பாடல்களை இவர் கொடுத்தும் இன்றும் நாம் இவருக்கு உரிய மரியாதையை கொடுத்திருக்கிறோமா அப்படின்னா அது கிடையாது. மெல்லிசை மன்னர்கள் மற்றும் கேவி மகாதேவன் அவர்களுக்கு சற்றும் சளைத்தவர் கிடையாது லிங்கப்பா அவர்கள். ஒரு மிகச்சிறந்த இசை கலைஞன் அமுதை பொழியும் நிலவே உள்ளவரையில இவரது பெயர் என்றும் நிலைத்திருக்கும். அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே பாடல்ல ஒலிக்கும் சரோட் வாசித்தவரும் லிங்கப்பா அவர்கள் தான். தங்கமலை ரகசியம் என்னும் திரையில ஒளியேறிய பாடல் இது. பி. சுசிலா அவர்களுடைய தேனிசை குரல்ல படத்துல 2 முறை ஒளியேறும். சந்தோஷத்திலும் சோகத்திலும் சுசிலா அவர்கள் அசத்தி இருப்பாங்க. பல வருடங்கள் ஆனாலும் இன்னும் நம் மலேசிய நாட்டுல அந்த பாடலுடைய புகழ் மங்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.
வயதானோர் முதல் இளம் உள்ளங்கள் வரை இந்த பாடல் அவர்களின் பெருமை வரவேற்பை பெற்றிருக்கிறது. ராகங்கள் பற்றி நமக்கு அவ்வளவாக தெரியாது போனாலும் கவிஞர்கள் சொல்வது போல் நம் மனதை கவர்ந்த மோகன ராகமோ இது அப்படின்னு தோன்றும். இகலாகமே இனிதாகுமே இசையோடு காவியம் போலே உள்ளம் இணைந்தாடும் பேரன்பினாலே அப்படின்ற ஒரு பாடலும் இதில் இருக்கும். மொழி தெரியாது காட்டில் வளரும் சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த பாடலை தொடங்கி முடியும் போது தமிழ் நன்றாக பேச தெரிந்தவராக காட்டியிருப்பாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.